பட்டுவேட்டி சட்டையில் தளபதி. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விஜய் திடீர் சாமி தரிசனம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்து வருகிற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் ஓய்விலும் வழிபாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானலிலும், துணை முதலமைச்சர் உதயநிதி துபாயிலும் தங்களுடைய குடும்பத்தினருடன் ஓய்வெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று அதிகாலை சாமி தரிசனம் மேற்கொண்டார். இதற்காக நேற்றிரவே சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்த விஜய் இன்று அதிகாலை சாலை மார்க்கமாக திருச்செந்தூர் சென்றார். அங்குவருக்கு தாவிகா நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பட்டுவேட்டி மற்றும் பட்டு சட்டையுடன் வந்திருந்த விஜய்க்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் அவருக்கு வெற்றிவேல் வழங்கி கோவில் நிர்வாகத்தினர் கௌரவித்தனர். மூலவரை தரிசனம் செய்த பின்னர் திருச்செந்தூர் கடற்கரையிலும் விஜய் வழிபாடு செய்தார். விஜயின் இந்த திடீர் வருகையால் திருச்செந்தூர் கோயிலில் அதிகாலை 4 மணியிலிருந்தே ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விஜயுடன் தாவிகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மேலாளர் ஜெகதீஷ் உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். தேர்தல் முடிவுகள் வெளியாக இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் விஜயின் இந்த ஆன்மீக பயணம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. 31 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின் புதிய பயணம். வழக்கறிஞராக பதிவு செய்தார் பேரறிவாளன். அற்புதமான நிகழ்ச்சி. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சுமார் 31 ஆண்டுகாலம் சிறைவாசம் அனுபவித்த பேரறிவாளன் இன்று வழக்கறிஞராக முறைப்படி பதிவு செய்து கொண்டு தனது புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியுள்ளார். எந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் தனது விடுதலைக்காகவும் நீதிக்காகவும் பல தசாப்தங்களாக போராடினாரோ அதே நீதிமன்றத்தில் இன்று மற்றவர்களுக்காக வாதாடும் வழக்கறிஞராக அவர் உருவெடுத்துள்ளது அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளன் சிறையில் இருந்த காலத்திலேயே பல பட்டப்படிப்புகளை முடித்திருந்தார். விடுதலையான பிறகு வழக்கறிஞர் தொழிலை தேர்வு செய்த அவர் பெங்களூரில் உள்ள சட்டக்கல்லூரியில் 3 ஆண்டுகால சட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருந்தார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேரறிவாளன் உள்ளிட்ட மொத்தம் 1248 புதிய வழக்கறிஞர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. பார் கவுன்சில் தலைவர் PS அமல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புதிய வழக்கறிஞர்கள் பதிவு கமிட்டியின் தலைவர் K பாலு உறுதிமொழியை வாசித்தார். தலைமை நீதிபதி SV கங்கா பருவாலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரறிவாளன் உள்ளிட்ட புதிய வழக்கறிஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தனது மகன் நீதிக்காக போராடிய அதே இடத்தில் கருப்பு அங்கி அணிந்து வழக்கறிஞராக நிற்பதைக் கண்டு அவரது தாய் அற்புதமால் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைத்தார். மதுக்கடையை அடித்து நொறுக்கிய பெண்கள். தர்மபுரியில் பரபரப்பு. உரிமையாளர் தலைதெறிக்க ஓட்டம். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டு வந்த கடைகளை அப்பகுதி பெண்கள் திரண்டு அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் கடைகள் திறப்பதற்கு முன்பே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வரும் நிலையில் தர்மபுரியில் பெண்கள் நேரடியாக களமிறங்கி அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பெண்ணகரம் அருகே உள்ள போடூர் பகுதியில் சந்து கடைகள் எனப்படும் சட்டவிரோத மதுக்கடைகள் அதிகாலை முதலே இயங்கி வந்துள்ளன. இதனால் மது பிரியர்கள் அவ்வழியாக செல்லும் பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகளை கேலி செய்வது போன்ற அத்துமீறல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இது குறித்து பலமுறை காவல்துறையிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த போடூர் பகுதி பெண்கள் ஊர் இளைஞர்களுடன் இணைந்து அங்கு செயல்பட்டு வந்த 4 மதுக்கடைகளை சுற்றி வளைத்து அடித்து துவம்சம் செய்தனர். கடைகள் அடித்து நொறுக்கப்பட்ட போது கடையை நடத்தி வந்த கோவிந்தன் என்பவர் பெண்களை தடுக்க முயன்றார். ஆனால் பெண்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவரை தாக்க முற்பட்டதால் நிலைமையை உணர்ந்த கோவிந்தன் அங்கிருந்து தலை தெறிக்க ஓட்டம் பிடித்தார். இந்த மோதல் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து பெண்ணாகரம் போலீசார் தற்போது விசாரணையில் இறங்கியுள்ளனர். முதற்கட்டமாக சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பொதுமக்களின் இந்த ஆவேச போராட்டம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கல்லிறக்க தடை ஏன்? ஐகோர்ட் கிளையில் அரசு பதில். தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் விற்பனை செய்யவும் விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மத்திய உணவு பாதுகாப்பு சட்டப்படி கல் ஒரு பாதுகாப்பான உணவுப் பொருள். ஆனால் டாஸ்மாக் வெளிநாட்டு மதுபான விற்பனையை அதிகரிப்பதற்காகவே தமிழ்நாடு அரசு கல்லுக்கு தடை விதித்துள்ளது. பீர் உள்ளிட்ட மதுபானங்களை விட கல்லில் போதை மிக குறைவு. எனவே நிபந்தனைகளுடன் கல்லிறக்க அனுமதி வழங்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் N சதீஷ்குமார், M ஜோதிராமன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மகாராஜன் அரசின் பதில் மனுவை தாக்கல் செய்தார். அதில் கல் இறக்க தடை விதித்திருப்பது என்பது அரசின் கொள்கை முடிவு. கல்லில் போதைக்காக பல்வேறு வேதிப்பொருட்கள் மற்றும் கலப்படங்கள் செய்யப்படுவதால் உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நலன் கருதி தடை
தடை நீடிக்கிறது என தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் கல் இயற்கையான பானம் என மனுதாரர் கூறுவதையும் அரசு முன்வைக்கும் வாதங்களையும் கவனத்தில் கொண்டனர். மேலும் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கும் மாநில அரசின் மதுவிலக்கு சட்டத்திற்கும் இடையே உள்ள முரண்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் அரசின் இந்த தகவல் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. பதவியை ராஜினாமா செய்கிறார் செல்வ பெருந்தகை. தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் யார்? டெல்லி மேலிடம் அதிரடி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை கடந்த 2024 பிப்ரவரி மாதம் நியமிக்கப்பட்டார். தற்போது நடைபெற்று முடிந்துள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்டுள்ளது. இதற்கிடையே காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியான போது அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் தகுதியானவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாகவும் கரூர் எம்பி ஜோதிமணி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இது கட்சிக்குள் பெரும் புயலை கிளப்பிய நிலையில் செல்வ பெருந்தகையின் தலைமை மீது விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே செல்வ பெருந்தகை ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். தேர்தல் முடிவுகள் வந்த பின்னர் பதவியிலிருந்து விலக உள்ளேன். எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை. முழுக்க முழுக்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்காக பணி செய்ய போகிறேன் என தெரிவித்தார். அவரது இந்த முடிவை காங்கிரஸ் டெல்லி மேலிடம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவரை நியமிக்கும் பணிகளில் தேசிய தலைமை தீவிரமாக இறங்கியுள்ளது. புதிய தலைவரை தேர்வு செய்வது குறித்து ராகுல் காந்தி உள்ளிட்ட மேலிட தலைவர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே தலைவராக இருந்த சிலரது பெயர்கள் பரிசீலனையில் இருந்தாலும் இம்முறை ஒரு புதிய முகத்திற்கு தலைவர் பதவியை வழங்க மேலிடம் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு இந்த மாற்றம் இருக்கும் என்றும் மே 15ற்குள் புதிய தலைவரின் பெயர் முறைப்படி அறிவிக்கப்படும் என்றும் சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தலைவர் பதவிக்கு தற்போது கடும் போட்டி நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. பிரெஞ்சு மொழி நீக்கம். பாஜகவுக்கு வைகோ கண்டனம். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் பிரெஞ்சு மொழி நீக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் அவசரமாக இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வைகோ தனது அறிக்கையில், புதுச்சேரி மாநிலம் பிரெஞ்சு கலாச்சாரத்தோடு உணர்வுபூர்வமாக தொடர்புடையது. இங்கு இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு புதுச்சேரியை பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என்று வர்ணித்துள்ளார். தற்போது புதிய மொழிக் கொள்கையை காரணம் காட்டி ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு பிரெஞ்சு மொழி அகற்றும் பணியில் மத்திய பாஜக அரசு முனைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பிரெஞ்சு மொழி பயின்ற மாணவர்களின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. அதோடு பிரெஞ்சு மொழி ஆசிரியர்களின் வேலைவாய்ப்பும் பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மத்திய அரசு இந்த முடிவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். புதுச்சேரி சிபிஎஸ்இ பள்ளிகளில் மீண்டும் பிரெஞ்சு மொழியை கற்பிக்க உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று வைகோ மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வராமல் காவிரி கூட்டம் ஏன்? சீமான் ஆவேசம். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் வருகிற 29ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று இன்னும் தேர்தல் முடிவுகள் வெளிவராத நிலையில் இந்த கூட்டத்தை நடத்துவது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது தனது அறிக்கையில், காவிரி ஆற்றை பகிர்ந்து கொள்ளும் 3 முக்கிய மாநிலங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முழு அதிகாரம் கொண்ட அரசுகள் அமையாத நிலையில் இந்த சூழலில் அவசரமாக கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? மாநிலங்களின் உயர் அதிகாரிகள் வேற்று மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கும் சூழலில் மண்ணின் உரிமைகளை அவர்களால் எப்படி உரத்தை எழுப்ப முடியும்? மேகதாது அணை குறித்து முக்கிய விவாதங்கள் நடைபெறவுள்ள நிலையில் இந்த போக்கு முழுக்க ஒரு பக்க சார்பாக மாறி கர்நாடகாவிற்கு சாதமாகி விடாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் யாருடைய நலனுக்காக இந்த கூட்டம் இத்தனை அவசரமாக நடத்தப்படுகிறது? தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் அரசும் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசும் இணைந்து நடத்தும் கூட்டு சதியாகவே இது தோன்றுகிறது. கச்சத்தீவு போல தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் இத்தகைய வரலாற்று சதிகளை இனியும் அனுமதிக்க முடியாது. ஆகவே 3 மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்து புதிய அரசுகள் அமைந்த பிறகே காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை நடத்த வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். வாக்கு எண்ணும் மையத்தில் ஜனநாயகன் படம் பார்த்த மாநகராட்சி ஊழியர் அதிரடி கைது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து வாக்கு இயந்திரங்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினரும் மாநகராட்சி ஊழியர்களும் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு வாக்கு எண்ணும் மைய கட்டுப்பாட்டு அறையில் பணியில் இருந்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் யுவராஜ் என்பவர் தனது லேப்டாப்பில் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யுவராஜ் படம் பார்த்தது மட்டுமின்றி அதை தனது சமூக வலைதள பக்கத்திலும் புகைப்படமாக பதிவிட்டுள்ளார். இணையத்தில் சட்டவிரோதமாக கசிந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்கவோ பதிவிறக்கம் செய்யவோ கூடாது என சைபர் கிரைம் போலீசார் ஏற்கனவே எச்சரித்திருந்தனர். மிக முக்கியமான பாதுகாப்பு பணியில்
பணியில் இருந்து கொண்டு சட்டவிரோதமாக வெளியான ஒரு திரைப்படத்தை பார்த்தது தேர்தல் விதிமீறலாக கருதப்பட்டது. இது குறித்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை நடத்தி சிசிடிவி காட்சிகள் மற்றும் சமூக வலைதள பதிவுகளின் அடிப்படையில் யுவராஜை அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட யுவராஜ் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பலத்த பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு வளையத்திற்குள் இருக்கும் வாக்கு எண்ணும் மையத்திலேயே அரசு ஊழியர் ஒருவர் லேப்டாப்பில் ரகசியமாக படம் பார்த்த சம்பவம் தேர்தல் அதிகாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு இயந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து ஏற்கனவே பல்வேறு புகார்கள் எழுந்து வரும் நிலையில் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாசறைப்பாணர் தேனிசி செல்லப்பா காலமானார். தமிழின உணர்வாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இரங்கல். பிரபல ஈழ விடுதலை போராட்ட பாடகரும் தமிழ் தேசிய உணர்வாளருமான தேனிசி செல்லப்பா உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலை காலமானார். தென்காசி மாவட்டம் ஸ்டிங்கிலிப்பட்டி கிராமத்தில் பிறந்த இவர் தனது இளம் வயதிலிருந்தே தமிழர் உரிமைக்காக பாடி வந்தவர். இவரது எழுச்சி குரலால் கவரப்பட்ட தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் இவருக்கு பாசறைப்பாணர் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார். 1990களில் யாழ்ப்பாணத்தில் 5 லட்சம் தமிழர்கள் கூடிய மைதானத்தில் இவர் பாடிய பாடல்கள் இன்றும் வரலாற்றில் அழியாத இடத்தை பெற்றுள்ளன. தேனிசி செல்லப்பாவின் மறைவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் தலைவரின் பேரன்பை பெற்றவர் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மண்ணிற்காகவும் மக்களுக்காகவுமே வாழ்ந்தவர் என புகழ்ந்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள இரங்கலில் நடிகர்கள் எம்.ஆர். ராதா மற்றும் சீபா ஆதித்தனார் ஆகியோருடன் இணைந்து தமிழர் உரிமைக்காக பாடியவர் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் நீண்டகால உறவு கொண்டவர் என்றும் நினைவு கூர்ந்துள்ளார். மதிமுக தலைவர் வைகோ வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் தமிழின மறுமலர்ச்சிக்காக இசைக்குயிலாய் இன்னிசை பாடியவர். லண்டன் மாநகரில் விதிக்கப்பட்ட தடையை மீறி இவர் பாடியபோது ஈழத் தமிழர்கள் கண்ணீர் சிந்திய காட்சி இன்றும் நிழலாடுகிறது. அவரது மறைவு தமிழின உணர்வுள்ள அனைவருக்கும் பேரிழப்பு என தெரிவித்துள்ளார். தேனிசி செல்லப்பாவின் மறைவு ஈழத்தமிழ் உறவுகள் மற்றும் உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.bnbnews.org என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.